ஏண்டி வசந்தி, இந்த ஆஸ்பத்திரி போன ஆஸ்பத்திரி கிடையாதுல்ல, இது வேற ஆஸ்பத்திரி தானடி? இல்லம்மா, அந்த ஆஸ்பத்திரிக்கு நாங்க போகல. அந்த டாக்டருக்கு நமக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சுல்ல அந்த இதுல, அதனால அங்கே நான் கூட்டிக்கிட்டு வரல. இப்ப வேற ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏண்டி, உள்ள கூட்டிட்டு போனாவளே இன்னும் வந்து ஒரு விவரமும் சொல்லாம இருக்கிறாங்க. ஒரு மாதிரி பயமா இருக்குடி. அடியே கிறுக்கி, ஏண்டி பொய் சொன்ன? என்னம்மா பொய் சொன்னேன் நானு? என்னம்மா காத? இப்போ ஒரு பிள்ளைக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லாத பிரச்சனையெல்லாம் பொய்ய சொல்லி இப்ப கடைசியில என்ன ஆகுது பாரு. எதுக்கு வயிற்று வலி வந்துச்சு என்ன ஏதுன்னு தெரியல. ஐயோ, ராத்திரி கூட்டி வந்தோம். இப்பதான் டாக்டர் போறாவ. என்ன பார்த்துட்டு என்ன சொல்ல போறாவோ என்ன ஏதுன்னு தெரியல. அம்மா, நான் ஏற்கனவே பயந்து போய் இருக்கேன், பயத்துல இருக்கேன். நீ மேலும் மேலும் என்னை பயமுறுத்தாத, பேசாம நில்லு சத்தோடம். நீ பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ண சொல்ற சொல்லு. அப்படி பண்ணதுனாலதான் இப்ப இப்படி கொண்டாந்து கடவுள் விட்டுருக்குது. என்னமோ தெரியலப்போ. புள்ள குட்டியெல்லாம் பதறது 5-6 நாளா. நீ இல்லாம பாக்குறீல்ல உன் மாமன் உன்னை விட்டு இருக்கானான்னு. உன் ஒரு புருஷனை கூட்டிக்கிட்டு வரையில உன் மாயன் அந்த கத்துறேன். அப்ப பாவம் இல்லையா? ஏம்மா, என்ன பண்ண சொல்ற? இப்படியெல்லாம் நடக்கும்னு ஏதோ ஒரு பேராசையில பண்ணி தொலைச்சிட்டேன். கடைசியில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது. எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குமா. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, பயமா இருக்கு. இப்ப பயந்து என்னத்துக்கு ஆகுது? பண்றதெல்லாம் பண்ணிட்ட, இப்ப பயமா இருக்குன்னா யார் என்ன பண்ண முடியும் சொல்லு. அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருமா. டாக்டர் எதுவும் இப்ப வருவாங்க, என்னன்னு கேட்போம் அவங்கள்ட்ட. சரி சரி. எனக்கு உள்ள ஓடுற ஓட்டம் உனக்கு என்னடி தெரியும்? அந்த மாதிரி பயமா இருக்குடி. அம்மா டாக்டர்மா. வாங்க டாக்டர், என் மருமகனுக்கு என்னாச்சு? மா, நீங்க யாரு? நீங்க யாரு? பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் நீங்க? டாக்டர், நான் அவங்களோட ஒய்ஃபு. இவங்க என்னோட அம்மா. அப்படியா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு டாக்டர். ஓ சரி சரி. அவங்களுக்கு எப்பயிலேருந்து வயிற்று வலி? நைட்ல இருந்து ஆரம்பிச்சது, நேற்று இருட்டோட ஆரம்பிச்சது. ஓ, முன்னாடி எதுக்காவது ட்ரீட்மெண்ட் சொல்லி வயிற்று வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? இல்லை டாக்டர், போனதில்லை. அப்படியா? சரிம்மா, அவங்களுக்கு வயிறு வலி இன்னும் நிற்கலை. பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் போல். ஸ்கேன் பண்ணியிருக்கோம், ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததும் தெரிஞ்சிடும் என்னன்னு. ஆனால் பார்க்க போகும்போது ஏதாவது உள்ள பெரிய கோளாறு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எதுன்னு தெரியல. அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே டாக்டர். அப்புறம் எப்படி மருமகனுக்கு பிரச்சனை வரும்? ஒரு பீடியோ ஒரு சிகரெட்டோ எதுவும் அடிக்க மாட்டாரே, அப்புறம் எப்படி டாக்டர் பிரச்சனை வரும்? ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களாம்மா? அது எப்போமா தான் பண்ணுவாங்க, அடிக்கடி டெய்லிக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்போ பண்ணா என்ன, டெய்லி பண்ணா என்ன, எல்லாம் ஒன்று தானே. பார்க்கலாம். ஆனால் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல். பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி என்னன்னு. அவங்க ரொம்ப கண்டிஷன் ஒரு மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாது, இருந்தாலும் செலவு அதிகமாகிற மாதிரி இருக்குமா. கொஞ்சம் பணம்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்துக்கிட்டு என்னன்னு சொல்கிறேன். எவ்வளோ டாக்டர் பணம் ஆகும்? எப்படியும் 5 லட்சத்திட்ட வரும்மா. ஆப்ரேஷன் பண்ணணும்ல, 5 லட்சம் வரும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா தான் நல்லா டீட்டெயிலாக தெரியும். ஸ்கேனில் தெரிஞ்சிரும். ரிப்போர்ட் வந்ததும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேம்மா. 5 லட்சம் வருமா? ஆமாம் 5 லட்சம் வரும். சரிங்க டாக்டர். கூட எதுவும் வந்துருமா? சொல்ல முடியாது, 10 லட்சம் கூட வரலாம். எப்படி என்னன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். 10 லட்சமா? ஆமாம்மா. நீங்கள் கொஞ்சம் பணத்துக்கு ரெடி பண்ணியே வைங்க. சீக்கிரம் இதே மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் வரும். ஐயோ, எங்கள் தலையில் இப்படி குண்டை தூக்கி போடுறீங்களே டாக்டர். பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. என்னம்மா பண்ணுறது? இப்போ யாருக்கு என்ன நிலமைன்னு யாருக்குமே சொல்ல முடிய மாட்டேதுல்ல. மனசு தைரியமாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்களை பார்க்கணும்ல. சரி வரேன். சரிங்க டாக்டர். எம்மா. என்னடி அம்மா, அன்னைக்கு ஒரு நாடகத்தை போட்டிய. ஆப்ரேஷன் பண்ணணும், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஒரு நாடகத்தை போட்டிய. இன்னைக்கு உண்மை ஆயிருச்சே, பாத்தியா? இதுக்கு தாண்டி உன் அம்மா அத்தனை வருஷமா இருக்கனே. எதுக்காவது பேராசைப்பட்டிருக்கனா? எதுக்காவது பட்டிருக்கனாடி? நீ ஏண்டி உனக்கு இவ்வளோ புத்தி வந்துச்சு? உன் தம்பியும் தான் இருக்கான். அவன் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க மாட்டான், யாருக்கும் நல்லது தான் செய்யணும்னு நினைப்பான். அவன் உண்டு, அவன் வழி தனியாக போயிட்டு இருப்பான். அவன் என்னைக்காவது இப்படி நினச்சிருக்கான வசந்தி? உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி புத்தி போச்சு? கடைசியில் எப்படியெல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கு பாருடி. ஆமாம்மா, அன்னைக்கு இத்தனை லட்சம் அத்தனை லட்சம்னு அர்ஜுன்கிட்ட போய் சொல்லி
இப்போ கடைசியில பாருமா இப்படி நிலைமை கொண்டு வந்து விட்டுருச்சு. அன்னைக்கு அர்ஜுன் உதவிக்கு வந்தான். இப்ப நான் யாருக்கிட்டமா போய் கேட்பேன்? ஏண்டி உன்னோட நகையெல்லாம் எங்க? அதையெல்லாம் சேர்த்து தான் போட்டு நான் இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அதை தான் அர்ஜுன் அவன் பேர்ல எழுதுங்கன்னு சொல்லிட்டானேம்மா. எல்லாம் சேர்த்து தான் போட்டு கொண்டே கொடுத்தியா? ஆமா. இப்ப என்ன பண்ணுவ? காசுக்கு எங்கே போறது? என்கிட்ட இருந்த நகையை நீ வாங்கிட்டு வந்துட்ட. நான் என்ன பண்றது? என்கிட்ட 1 பைசா கூட கிடையாது, நகையும் இல்லையே. யார்கிட்டமா போய் கேட்கறது? உன் தம்பி எவ்வளவு வேணாலும் உதவி பண்ணுவேன். ஆனா நீ இப்ப பண்ண காரியத்துக்கு அவன் பண்ணவே மாட்டேன். ஐயோ அவங்கிட்ட நான் போக முடியாதும்மா. அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டேம்மா, நம்ப கூட மாட்டேம்மா. இனிமே நீ பண்ண தேவையில்லாத வேலையினால இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இனிமே யார்கிட்ட போய் கேட்ப? இப்ப எப்படி உன் புருஷனை காப்பாத்துறது? என்னடி பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையேம்மா, ஏதாவது சொல்லுமா. நான் என்னத்த சொல்ல? பெரியம்மா நைட்டு மழை அடிச்சு நொறுக்கிருச்சுல்ல பெரியம்மா. அம்மாடி, நம்ம அங்க வீட்லலாம் இடி சத்தம் அவ்வளோக்கா கேட்கவே கேட்காது. இந்த வீட்டில் என்னமோ நம்ம மேலே அடிக்கிற மாதிரி டொமேல் டொமேல் அடிக்குது. குட்டி தம்பி ஓடி போய் உங்ககிட்டே படுத்திக்கிட்டான்ல பெரியம்மா. நீ மட்டும் பயப்படலையோ சுபேகா? நீயும் தான் பயந்த, நான் பார்த்தேன். நீ என்ன அம்மா அந்த பக்கம் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டல்ல? டேய் நான் பயந்தேன் தான், உன்னையும் பார்த்தேன். எனக்கு மேல நீ தான் பயந்த, நான் ஒன்றும் இல்லடி. நீ ஒன்றும் இல்லையாக்கும். பாருமா, இவளும் தானே பயந்தா. கடைசியில என்னைய மட்டும் சொல்றாம்மா. அவளும் தப்பா பயந்தா சுபி, நீ தானடி பயந்த. தம்பிக்கிட்ட பேசாம இருமே பாரு, அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிடு. தெரியுமா? அப்புறம் இவன் சொன்னா கேட்டா தானே என்னையே சொல்றான். சரி சரி, 2 பேரும் சண்டை போடாம அமைதியா இருங்க. 2 பேரும் பயந்தியா? ஏன் பெரியம்மா கூட தான் பயந்தேன். எனக்கு கூட தான் இடி சத்தத்தை கேட்டதும் அவ்வளோ பயமாயிருச்சுடி. அம்மா சொல்றீங்க பெரியம்மா, உங்களுக்கெல்லாம் இடி சத்தம் பயமாவே இருக்காதுல்ல? எப்படி இருக்காது? அங்கெல்லாம் பயமா இருக்காதும்மா, இங்க கொஞ்சம் பயமா தாண்டி இருந்துச்சு. ஓட்டு வீடுல என்னமோ போல இருந்துச்சு, அதனாலதான் சொல்றேன். அட வாங்க, இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டியா? ஆமா செல்வி, சும்மா தான் அப்படியே வந்துட்டேன். பெரியப்பா நேத்து உண்டியல் காசுல வாங்கிட்டு வரேன்னு சொன்னீல பெரியப்பா, சர்ப்ரைஸ் வேற பண்றேன்னு சொல்லிருக்கிய பெரியப்பா. என்ன பெரியப்பா வாங்கிட்டு வந்தியா? சுபிய பாத்தியா செல்வி? மறக்கவே இல்லை புள்ள, அப்படியே ஞாபகம் வச்சு கேக்குறா பாரு. எப்பா என்னப்பா கையில ஒண்ணுமே பையலாம் இல்ல? நீங்க திங்கறதுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு நைட்டு சொன்னீலப்பா, உன் கையில ஒண்ணையும் காணோம். எப்பா அப்பா அப்புறம் வாங்கிட்டு வரேன், இப்போ அம்மாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப அம்மாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு வாங்கிட்டு வரலையா? அப்போ திருப்பிட்டு இப்போ கடைக்கு போவேன் தாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வரேன். இப்போ அம்மாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? பெரியம்மாக்கு வாங்கிட்டு வந்தீங்களா பெரியப்பா? ஜாலி ஜாலி. இருடி, உங்க பெரியப்பா என்னதான் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்ப்போம். ஏங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கியா? இரு செல்வி, அவசரப்படாத, காமிப்பம்ல. என்னத்த வாங்கிட்டு வந்திருக்க போறாரு? ஷோ, ஏதாவது தீனியை தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு ஒளிச்சு வச்சு. தீனியா? இப்போ பார்த்துட்டு என்ன சொல்ல போறேன்னு பார்ப்போம். சுடா சுடா சுடா, என்னன்னு பாரு. ஏங்க என்னங்க இது? தோடா? ஏன் இப்போ அழுகிற லூஸ் மாதிரி? அட லூஸு, அடைச்சி பொடி இந்தா. இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு நிற்கிறது பாரு. சுபி, உங்க பெரியம்மா அழறா பாரு. பெரியம்மா அழுகாதிய பெரியம்மா, பெரியப்பா ஆசையா உங்களுக்கு கம்மல் வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாங்கிக்கோங்க பெரியம்மா. ஏங்க தோட்டுக்கு காசு எதுங்க? அதான் காசு இருந்துச்சே, உண்டியல் காசு. மீதி போடணுமே. மீதி வச்சிருந்தேன், அதை போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். எவ்வளவுங்க? 2 கிராமு. 2 கிராமா? ஆமா, இந்த வாங்கி பாரு. ச்சே, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேங்க, ஆனா ஏத்தி என் மனசுல பட்டுச்சு. நான் கூட தோடி கேப்பம்மா அப்படின்னு தான் நினைச்சேன். இந்த வேண்டாம், மனசே என்னத்தையோ சர்ப்ரைஸ் அப்படி இப்படிங்கிறாரு. சரி வேற என்னத்து வாங்கிறதுக்கு யோசிப்பாரு போல, வாங்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு நான் சொல்லாம விட்டுட்டேங்க. கடைசியில பார்த்தா தோடு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அழுகாத செல்வி, இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருப்பியா நீயே?
வாங்கி மாட்டிப்பாரு. ம் கொண்டாங்கங்க. செல்வி எதிர்பார்க்கவே இல்லை போல. பாவம் தோடு கேட்கலான்னு நினச்சிருப்பா போல. நம்ம வாங்கிட்டு வந்ததும் அழுக ஆரம்பிச்சிட்டா. மனசுக்குள்ளே தோடு வேணும்னு இருந்திருக்குது ஆசை. நமக்கு அது தெரியாமல் போச்சு. எங்கிட்டும் நினச்சபடி தோடே வாங்கி கொடுத்துட்டோம். நல்லா இருக்காங்க. ஐயோ தெரியுமா, அழகா இருக்கீங்க இந்த தோட்டுல தெரியுமா? ஏண்டா குட்டி தம்பி, என்னங்க எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறியா? தோடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எதுவுமே சொல்லல. அட நான் சொல்லணுமா? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா செல்வி? அதை சொல்லுவியா? என்னையே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க நீயே? இல்லைங்க, எனக்கு நீங்க தோழி எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம். அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இந்த தோடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா இருக்கு. இந்த மாதிரி தோடு போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரியே எடுத்துட்டு வந்துட்டியா? நீ நிறைய தடவை யாரையாவது பார்த்துட்டு இது மாதிரி எடுக்கணும் அது மாதிரி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்கிட்ட காமிச்சு. அந்த ஞாபகம் வந்துச்சு. சரி இது உனக்கு பிடிக்குமே அந்த மாடலு அப்படின்னு சொல்லி நானே எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். தொங்குற மாடலு சிமிக்கி மாடல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நீ போட விரும்புறியோ என்னமோ அப்படின்னு சொல்லி பூத்தோடாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எதிர்பார்க்காமலே எனக்கு எடுத்துட்டு வந்துட்டியா, ரொம்ப நன்றிங்க. இதுக்கெல்லாமா நன்றி சொல்லிக்கிட்டு இருப்ப லூசு. அழுகாத, அழுகாம போட்டுக்க போ. என் மகள்கள்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லணும் உங்கள் அப்பா எனக்கு தோடு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. சந்தோஷப்படுவாளுவ. சொல்லு சொல்லு சோனிட்டு சத்யாட்டையும்.